ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி சடனாக ஒரு ஹைதராபாத் ரைஸ் சூப்பராக நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு, ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உணவை எப்போதும் வீணடிக்காதீங்க. அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. உதிராக சாதம் இருந்தால் போதும். ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ஒரு ஹைதராபாத் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸை குழச்சிடாமல் வடித்து எடுத்து வச்சுக்கணும். அது இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே நல்லா பொலன்னு உதிரணும். அந்த அளவுக்கு இது நல்லா தண்ணி இல்லாமல் உலர்த்தி எடுத்து வச்சுங்க சாதத்தை. பூண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு நல்லா தூளாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தூளாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருங்க. பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி தூளாக வெட்டி எடுத்துடணும். அதே போல் வெங்காயத்தையும் கொஞ்சம் தூளாக வெட்டிக்கணும். தூளாக வெட்டி அதையும் எடுத்து பிளேட் பண்ணிடுங்க. பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணாமல் குடமிளகாய் கொஞ்சம் ஒரு கால்வாசி போதும். அதுக்கு ரொம்ப நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. அதையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கங்க. அப்போ தான் நமக்கு வதக்கும் போது இந்த பூண்டு, வெங்காயம், இந்த குடமிளகாயெல்லாம் நல்லா வெந்து போகும். இந்த மாதிரி அதை பொடிசாக வெட்டி அதையும் எடுத்து தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். குடமிளகாயை வெட்டின பிறகு சோளம், இதை நீங்கள் அவிச்சு கூட இந்த மாதிரி, அதாவது ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க, நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த சோளம். இந்த நார்மல் நாட்டு சோளம் இல்லை. இந்த சோளம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு, அந்த சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதையும் அவிச்சு நீங்கள் இந்த மாதிரி உதுத்து எடுத்து பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது கூட கொத்தமல்லி தழை, கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ரெடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அந்த கடாய் சூடு வந்தோடனே ஒரு 20 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகின பிறகு நம்ம அந்த பூண்டு சேர்த்துக்கணும். அந்த வெண்ணெய் உருகாமல் சேர்த்துடாதீங்க. இப்போ நல்லா வெண்ணெய் உருகினோன்னே பூண்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தூளாக இடித்து வச்சுக்கோங்க. தூளாக இடித்து வச்ச தூளை 1 டேபிள் ஸ்பூன் அந்த வெண்ணெயில் பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. பொரிய விடணும். அது கூட குடமிளகாய் சேர்த்துக்கணும். குடமிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பூண்டு, குடமிளகாய், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசமாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பதம் வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துங்க. தூளாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துங்க. இது பொலிசாக இருக்கிறதுனால, தூளாக வெட்டி வச்சுருக்கிறதுனால சட்டுன்னு பார்த்திங்கன்னா வதங்கி வெந்து வந்துடும். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்வீட் கார்ன், அதை சோளத்தை சேர்த்துங்க. இனிப்பு சோளத்தை சேர்த்து இதையும் வதக்கி விடுங்க. இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு இல்லை. நம்ம ஏற்கனவே இதை அவிச்சு வேக வச்சு உதுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதை நல்லா இது மாதிரி வதக்கி விட்ட பிறகு சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை தக்காளி மட்டும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக வெட்டி போட்டுருங்க. ஒரு சின்ன தக்காளியில் அரை அதாவது நறுக்கி ஒரு 10 கிராம் அளவுக்கு அதை சேர்த்துங்க. தக்காளி சேர்த்த பிறகு ஒரு அரை கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விடும்போது கேரட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட்டை துருவி சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க. அதே போல் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன்கிட்ட அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். அந்த காரசாரம்லாம் இருக்கும். அதில் இந்த மிளகு, ஜீரகம் எல்லாமே அதுலேயும் கலந்துருக்கும். இப்போ இது மாதிரி சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. அந்த வெண்ணெயே அதில் இருக்காது. எல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து உறிஞ்சிக்கும். இப்போ நம்ம சாதம் உதிராக வடித்து வச்சுருக்க அந்த சாதம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வடித்து வச்சுருக்கோம்.
அந்த உதிர் உதிரான சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இன்னும் தனித்தனியாக வரணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா அந்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விடணும். இதில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அதே போல் ஓமமும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதில் ஓமம் கஸ்தூரி மேத்தி இதில் போடலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. இந்த மாதிரி இந்த சாதத்தை நல்லா உதிராக உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கரிஞ்சிட விட்டுறாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அற்புதமாக சூப்பராக நமக்கு இந்த சாதம் ரெடி ஆகி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது மேலே இப்போது சில்லி ஃப்ளே, காரத்துக்கு சில்லி ஃப்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா இது மேலே இதுக்கு தேவையான இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா, உப்பு தேவையில்லை. உப்பு போட்டு வடிக்காமல் இருந்தீங்கன்னா இது மேலே கொஞ்சம் உப்பை தூவிக்குங்க. நான் உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் வந்து நம்ம மேலே உப்பு தூவிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் உப்பை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உடனடியாக நமக்கு அந்த ஆஃபீஸுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த டைமில், அதே போல் மத்தியானம் எதுவும் இல்லைனாலும் ஒரு விருந்தாளி வந்தாலும் டக்குன்னு இதை உடனே நம்ம செஞ்சிடலாம், உடனடியாக செஞ்சிடலாம். சாதம் எந்த அரிசி ரைஸாக இருந்தாலுமே இது வந்து செட் ஆகும். பாசுமதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை. அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக நமக்கு இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹைதராபாத் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அது மாதிரி அழகாக பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதே போல் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாதம் அப்படியே உதிராக இருக்கும். அப்படி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிராக இருக்கும் அந்த சாதம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டாப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது, திகட்டாது, சூப்பராக இருக்கும். இதை நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு மத்தியானத்துக்கு இந்த மாதிரி இந்த சாதத்தை உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் ஆஃபீஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை உடனடியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வீட்டுக்கு வர விருந்தாளிக்கும் உடனடியாக நம்ம மத்தியான நேரங்களில் சட்டுன்னு இது மாதிரி ஒரு ஹைதராபாத் ரைஸஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹைதராபாத் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி ஹைதராபாத் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.